கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆண்டவரின் ஆளுகை. இன்றைய தியான வசனம் சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தியானம். பல விடயங்களில் நான் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து தூரமாக போய்விட்டேன். பல ஆண்டுகள் கழிந்து விட்டது. என் வாழ்க்கையிலே அநேக தவறான முடிவுகளை எடுத்துள்ளேன். அவைகளால் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுகள் அதிகம். எப்படி இவைகளிலிருந்து விடுதலை அடைவது, எங்கே ஆரம்பிப்பது என்று ஒரு மனிதனானவன் மனக்குழப்பத்தோடு தனக்குள் நொந்து கொண்டான். அந்த மனிதனானவன் மட்டுமல்ல, அநேகர் வெளி உலகிற்கு தங்கள் வாழ்க்கை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என காண்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் மனதிலோ தங்கள் தீர்மானங்களை குறித்து சமாதானமற்றவர்களாக வாழ்கின்றார்கள். உண்மையை கூறினால் எங்களை நியாயம் தீர்த்து விடுவார்கள் என்ற பயமும், எங்கள் நிலைமையை மற்றவர்கள் அறிந்தால் தாழ்த்தப்பட்டு போவோம் என்ற சுய கௌரவமும், யாரை நம்பி எதை கூற முடியும் என்ற நம்பிக்கையற்ற நிலைமையும் மனிதர்கள் மனங்களை அழுத்துகின்றதால் மனதினிலே போராட்டமாக இருக்கின்றது. நெடுஞ்சாலையிலே அதிவேகமாக செல்ல வேண்டிய திசைக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கும் கனரக வாகனமானது சரியான திசைக்கு செல்ல வேண்டுமென்றால் அதன் வேகத்தை தனித்து நிறுத்தி திசையை மாற்ற வேண்டும். இல்லை என்று அதன் சாரதி கூறுவானாக இருந்தால் அவன் பிழையான திசையிலே இன்னும் அதிக தூரம் சென்று விடுவான். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தவறான தீர்மானங்களை சரி செய்வதற்கு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்கே ஆரம்பிப்பது? உங்கள் வீட்டின் அறைக்குள்ளே ஆரம்பிக்க முடியும். எப்படி ஆரம்பிப்பது? முழங்கால் படியிட்டு நீங்கள் இருக்கின்ற வண்ணமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். வாழ்க்கையிலே தவறான தீர்மானங்களை எடுத்திருந்தால் அவைகளை அறிக்கையிடுங்கள். உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனுடைய வழிநடத்துதலை கேளுங்கள். தம்மை உண்மையாக தேடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் தேவன் தாமே உங்கள் வேண்டுதலை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஜெபம் செய்வோம். உண்மை மனதோடு உம்மை தேடுகின்றவர்களுக்கு அருகில் இருக்கும் தேவனே, என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமல் உம்முடைய கிருபையை பொழிவதற்காக உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.